வெல்கம் டு சனா தமிழ் டெக் யூடியூப் சேனல். பிஎஃப் அமௌண்ட்டை எப்படி வித்ட்ரால் பண்ணலாம் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நீங்கள் யூஏஎன் மெம்பர் போர்ட்டலில் ஓப்பன் பண்ணி யூஏஎன் நம்பர், பாஸ்வேர்ட், கேப்சர் கோட் இது என்ட்ரி பண்ணிவிட்டு கீழே சைன்இன் கொடுங்க. உங்கள் ஆதாரில் லிங்க் பண்ணியிருக்க ஃபோன் நம்பருக்கு ஓடிபி வரும். அதை இதில் என்ட்ரி பண்ணி சப்மிட் பண்ணிக்காங்க. ஹோம் பேஜில் ஆன்லைன் சர்வீசஸ் கிளைம் ஃபார்ம் 31 அதை கிளிக் பண்ணுங்கள். உங்கள் பேங்க் அக்கௌண்ட்டு யூஏஎனில் லிங்க் பண்ணியிருக்கிற அக்கௌண்ட் நம்பரை என்ட்ரி பண்ணி வெரிஃபை கொடுங்க. வேறு ஒரு அக்கௌண்ட்டை இதில் என்ட்ரி பண்ணக்கூடாது. யூஏஎனில் இதில் என்ன பேங்க் அக்கௌண்ட்டை லிங்க் பண்ணிங்களோ அதோட நம்பர் தான் நீங்கள் லிங்க் பண்ணணும். அதோட நம்பர் தான் நீங்கள் என்ட்ரி பண்ணணும். பண்ணிவிட்டு வெரிஃபை கொடுங்க. எஸ் கொடுங்க. கீழே ப்ரொசீட் ஃபார் ஆன்லைன் கிளைம் அதை கிளிக் பண்ணுங்கள். இதில் பிஎஃப் அட்வான்ஸ்ட் அது கிளிக் பண்ணுங்கள். கம்பெனியோட நேம் செலக்ட் பண்ணிக்காங்க. இதில் இல்னஸ் கொடுங்க. இல்னஸ் கொடுத்ததுக்கப்புறம் அமௌண்ட்டை என்ட்ரி பண்ணிக்காங்க. எவ்வளோ அமௌண்ட்டை நீங்கள் வித்ட்ரால் பண்ணுறீங்களோ அந்த அமௌண்ட்டை டைப் பண்ணிக்கோங்க. உங்கள் அட்ரஸ்ஸு டைப் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு டோர் நம்பர், ஆதார் கார்டில் என்ன நம்பர் இருக்கோ அதை டைப் பண்ணுங்கள். அடுத்தது உங்கள் ஸ்ட்ரீட் நேம் டைப் பண்ணி ஸ்டேட் என்ன தெரு அப்படிங்கிறது, இதில் டிஸ்ட்ரிக்ட் என்ன மாவட்டம், கீழே அதே மாவட்டம் டைப் பண்ணிக்கோங்க. ப்ளஸ் பின்கோடு என்ட்ரி பண்ணிக்கோங்க. கீழே ஒரு பாக்ஸ் ஒன்று இருக்கும், டிக் பண்ணிட்டு கெட் ஓடிபி கொடுத்தீங்கன்னா உங்கள் ஆதாருக்கு ஒரு ஓடிபி வரும். அந்த நம்பரை இதில் டைப் பண்ணிட்டு கீழே வேலிடேட் ஓடிபி சப்மிட் ஆன்லைன் கிளைம் அப்படின்றத கொடுத்துட்டிங்கன்னா உங்கள் ஃபார்ம் சப்மிட் ஆயிரும். ஸோ ஆன்லைன் ஃபார்ம் சப்மிட் ஆனதுக்கப்புறம் மேக்ஸிமம் ஒரு 10-15 நாளைக்குள்ளே உங்கள் அக்கௌண்ட்டுக்கு நீங்கள் எவ்வளோ அமௌண்ட்டை அப்ளை பண்ணிங்கனோ அந்த அமௌண்ட்டு உங்கள் அக்கௌண்ட்டுக்கு கிரெடிட் ஆயிரும். ஸோ கிரெடிட் ஆகிறதுக்கு ஒரு 2 நாள் முன்னாடி உங்களுக்கு ஒரு எஸ்எம்எஸ் வரும். இந்த மாதிரி கிளைம் செட்டில் அப்படின்னு எஸ்எம்எஸ் வரும். அந்த எஸ்எம்எஸ் வந்ததுக்கப்புறம் உங்கள் அக்கௌண்ட்டுக்கு கிரெடிட் ஆயிரும். சப்போஸ் நீங்கள் அப்ளை பண்ண அமௌண்ட்டு உங்கள் பிஎஃப் அக்கௌண்ட்டில் இல்லை, கம்மியாக இருக்குது, ஆனால் நீங்கள் அதிகமாக அப்ளை பண்ணியிருக்கீங்க அப்படின்னா உங்கள் ஃபார்ம் ரிஜெக்ட் ஆயிரும். ஸோ அது ரிஜெக்ட் ஆகிறதுக்கான ரீசனும் உங்களுக்கு எஸ்எம்எஸும் வந்துடும். ப்ளஸ் நீங்கள் இந்த பிஎஃப்லேயும் நீங்கள் ஆன்லைன் சர்வீசஸில் ட்ராக் அப்படின்னு இருக்கும். அந்த ட்ராக்கில் கிளிக் பண்ணி நீங்கள் ஸ்டேட்டஸ் செக் பண்ணிக்கலாம். அதாவது கிளைம் செட்டில் ஆயிடுச்சா இல்லை ரிஜெக்ட் ஆகிருக்கா, ப்ளஸ் ரிஜெக்ட் ஆனதுக்கான ரீசன் என்ன அப்படின்றத பார்த்துக்கலாம். ஸோ இப்படி தான் நம்ம யூஏஎனில் இருக்கிற உங்கள் பிஎஃப் அக்கௌண்ட்டில் இருக்கிற அமௌண்ட்டை வித்ட்ரால் பண்ணிக்கலாம். ஸோ இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்காங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.